என்றா த்ரிஷா கிட்டே நல்லா விசாரிக்கிறீங்க. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? நம்ம ஆளுகளுக்கு எதை எங்க பேசணும் எதை ஃபன்னா பேசணும்னே தெரியறது இல்ல போல. நீ உருட்டல? சரி சரி, அதுவும் இதெல்லாம் ஏதோ தம்மா துண்டு யூடியூப் சேனல் பேசினா பரவாயில்ல. ஒரு ரிப்போர்ட்டர் மாளவிகா கிட்ட என்ன கேக்குறாரு பாருங்களேன். விஜய் சார் போற இடத்துக்கு எல்லாமே த்ரிஷா போயிட்டு இருக்காங்க. நீங்க அந்த மாதிரி கூட ஏதாவது டிராவல் பண்ற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? இந்த குழப்ப படைக்கிறதுக்கு பிச்சை எடுக்கலாம். சோஷியல் மீடியாலலாம் ட்ரோல்ஸ் கிரிட்டிசிசம்லாம் இருக்கலாம், தப்பில்ல. பட் ஒரு செலிபிரிட்டியோட பர்சனலை பேசி சைபர் புல்லிங் பண்றதெல்லாம் இங்க நம்ம பர்சனலா 4 பேர்ட்ட பேசுறதுக்கே நாதி இல்ல. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவைதானா கோபி? முன்னாடியே சொன்ன மாதிரி இவருக்கு என்ன பர்சனல் பிரச்சனை பேச வேணாம். பட் இந்த சைபர் புல்லிங்னால ஒரு மனுஷனோட மென்டல் ஹெல்த்தே பிரேக் டவுன் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது. என் படம் இனிமே ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆகாது. என் டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் நடிக்க போறது கிடையாது. ஏன்னா என்னால நடிக்க முடியல. எனக்கு நடந்த அவமானங்கள் என்னால தாங்க முடியல. ஆனா எனக்கு ஒண்ணுதான் புரிய மாட்டேங்குது, எந்த கேஸ திறந்தாலும் ஏன் எப்பவுமே தனுஷ் த்ரிஷாவே மாட்றாங்க? என்னடா இழிச்சு வாய பாருங்க.